திரு கல்கி அவர்களின் ஒற்றை ரோஜா சிறுகதை அத்தியாயம் 2. என் வண்டியில் ஏறிய அந்த மனிதர் அப்பா பயங்கரம் என்றார். அவரை ஏறிட்டு பார்த்தேன். படித்த நாகரீக மனிதராக காணப்பட்டார். வயது 40 இருக்கும். ஐரோப்பிய உடை அணிந்திருந்தார். அவருடைய கண்கள் ரயிலின் அபாய அறிவிப்பு விளக்கை போல் சிவப்பாக ஜொலித்தன. சட்டை பையிலிருந்து ஒரு புட்டியை எடுத்து அதில் இருந்த பானத்தை கடவென்று வாயில் விட்டு கொண்டு குடித்தார். ஐயோ, என்ன வெப்பம்! மரண தாகம் எடுத்துவிட்டது என்று தமக்குத்தாமே சொல்லிக்கொண்டார். பிறகு என்னை நோக்கி, அந்த அற்புதத்தை பார்த்தீரா என்றார். எந்த அற்புதத்தை என்று கேட்டேன். இந்த ஒற்றை ரோஜா பூவைத்தான் என்றார். அதில் அற்புதம் என்ன என்று சிறிது கோபமான குரலில் கேட்டேன். அற்புதம் என்னவா? ஆம், உமக்கு தெரியாது. தெரிகிறதற்கு நியாயமில்லை. அந்த ஒற்றை ரோஜா பூவிலேதான் என் உயிர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு விகாரமான புன்னகை புரிந்தார். அவர் ஏதோ அனுசிதமான பரிகாசம் செய்ய போகிறார் என்று எண்ணினேன். ஆகையால் ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. இன்னமும் எனக்கு புரியவில்லை என்று கடுமையான குரலில் சொன்னேன். ஆமாம், அந்த ஒற்றை ரோஜா பூவில்தான் என் உயிர் இருக்கிறது. ஆகையினாலே 3 நாளாகியும் அது வாடாமல் இருக்கிறது என்றார். நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது, ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த போது, ஒரு தடவை எங்கேயோ பராக்கு பார்த்து கொண்டிருந்தேன். வாத்தியார் பிரம்பினால் சுளீர் என்று முதுகில் அடித்தார். அச்சமயம் என் தலையில் இருந்து 1000 மின்னல்கள் கிளம்பி வெளியில் சென்றது போல தோன்றியது. அத்தகைய உணர்ச்சி இப்போதும் உண்டாயிற்று. அந்த ஒற்றை ரோஜா பூ சிறிதும் வாடாமல் இருப்பதின் அதிசயத்தை அதுவரையில் நான் எண்ணி பார்க்கவில்லை. அது நிஜ ரோஜா பூவா இருக்க முடியாது. நிஜ ரோஜாவை போல் அபூர்வ வேலைப்பாட்டுடன் செய்த செயற்கை ரோஜா பூவாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் என்ன? நிஜ ரோஜா பூவுக்கு பதில் செயற்கை ரோஜா பூவை வைத்துக் கொள்வதில் என்ன தவறு? உடனே அவளுடைய தந்த வர்ண கழுத்தில் அணிந்திருந்த இரட்டை வட முத்துமாலை என் கவனத்துக்கு வந்தது. அதுவும் செயற்கை முத்துமாலைதான். அதனால் என்ன? அவர்களுடைய கையில் அணிந்திருந்த 2 அழகிய சங்கு வளையல்களும் என் நினைவுக்கு வந்தன. தங்கத்தினாலும் வைரத்தினாலும் மற்றும் விலை உயர்ந்த இரத்தினங்களினாலும் ஆபரணங்களை செய்து சில ஸ்திரீகள் போட்டுக்கொள்கிறார்கள். அதனால் அவர்களுடைய அழகு அதிகமாகி விடுகிறதா? அவலட்சணம்தான் அதிகமாகிறது. இம்மாதிரி சிந்தனையில் நான் ஆழ்ந்திருந்த போது அந்த மனிதர் தொண்டையை கனைத்து கொண்டு, இது 2ஆம் வகுப்பு பெட்டியா என்று கேட்டார். ஆமாம் என்றேன். அதுதானே பார்த்தேன். என்னிடம் 1 வகுப்பு டிக்கெட் இருக்கிறது. திண்டுக்கல்லில் 1 வகுப்பு வண்டிக்கு போய்விடுகின்றேன் என்றார். உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. அதை அவரும் தெரிந்து கொண்டார். அதற்குள் உமக்கு ஒரு எச்சரிக்கை செய்துவிட விரும்புகிறேன். என்ன எச்சரிக்கை என்று கேட்டேன். அந்த ஒற்றை ரோஜா பூக்காரி பற்றித்தான். அவளுடைய ஊர், பெயர் உமக்கு தெரியுமா என்றார். தெரியாது, தெரிந்து கொள்ள விரும்பவும் இல்லை என்றேன். ஆனாலும் அந்த மனிதர் விடவில்லை. அவள் பெயர் மனோகரி, அவளுடைய ஊர் கொழும்பு என்றார். மனோகரி என்ற பெயரை கேட்டதும் என் உள்ளம் பூரித்தது. என்ன அழகான பெயர்! மனோகரி, மனோகரி என்று 2-3 தடவை வாய்க்குள் சொல்லி பார்த்து கொண்டேன். கொழும்பு நகரை பற்றி நான் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் பார்த்ததில்லை. நவநாகரிகத்தில் சிறந்த அந்த நகரத்திலேதான் இத்தகைய பெண் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடும். அதில் ஆச்சரியம் என்ன? அந்த மனிதருடைய பேச்சை கேட்பதில் எனக்கு ஏற்பட்டிருந்த அருவருப்பு மாறிவிட்டது. திண்டுக்கல் ஸ்டேஷன் வருவதற்குள் அவரிடமிருந்து அந்த பெண்ணை பற்றி கூடிய வரையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் உண்டாகிவிட்டது. அடடா, அந்த ஆசையின் விளைவு என்ன கோர
பயங்கரம். முதலில் நினைத்தபடியே அவருடன் நான் பேச்சு கொடுக்காமல் இருந்திருக்க கூடாதா? உங்களுக்கும் கொழும்புதான் போலிருக்கிறது. அந்த பெண் கொழும்பில் உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவளோ என்று கேட்டுவிட்டேன். உடனே அவர் தம்முடைய கதையை ஆரம்பித்தார். அவர் கூறியதாவது: அவளும் நானும் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் அல்ல. கொழும்பு நகரம் மிக பெரியது. அதில் நான் ஒரு பக்கத்திலும் அவள் ஒரு பக்கத்திலும் இருக்கிறோம். கண்டியிலிருந்து கொழும்புக்கு வரும் ரயிலில்தான் அவளை முதலில் சந்தித்தேன். அந்த பாதையில் வரும்போது இரு பக்கத்திலும் உள்ள அழகிய காட்சிகளை பற்றி பேசாவிட்டால் நெஞ்சு வெடித்துவிடும். நீர் இலங்கைக்கு வந்ததில்லை. வந்திருந்தால் கண்டி கொழும்பு பாதையில் பிரயாணம் செய்திருந்தால் உமக்கு நான் சொல்வது விளங்கும். அவ்வளவு அழகான இயற்கை காட்சிகளை உலகில் வேறு எங்கும் காண முடியாது. நாங்கள் ஏறியிருந்த வண்டியில் எங்களைத் தவிர வேறு யாரும் இல்லை. ஆகையால் அவளுடனே நான் பேச வேண்டியதாயிற்று. அவளும் உற்சாகமாகவே பேசிக்கொண்டு வந்தாள். கொழும்பு ஸ்டேஷன் சமீபித்ததும் ஒருவருடைய விலாசத்தை ஒருவர் கேட்டு தெரிந்து கொண்டோம். அவளுடைய வாசம் வெள்ளவத்தை என்று தெரிந்து கொண்டேன். மதராசுக்கு மாம்பலம் எப்படியோ அப்படி கொழும்புக்கு வெள்ளவத்தை. தன்னுடைய வீட்டுக்கு ஒரு நாள் வரும்படி கேட்டுக்கொண்டாள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். அந்தபடியே மறு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளவத்தை சென்று அவளுடைய வீட்டை தேடி கண்டுபிடித்தேன். நான் போனபோது அவள் வீட்டில் இல்லை. வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். இப்போது வந்து விடுவார்கள், உட்காருங்கள் என்றான். வீட்டு தாழ்வாரத்தில் போட்டிருந்த சாய்மான நாற்காலி ஒன்றில் அமர்ந்தேன். கடற்காற்று சுகமாக வந்து கொண்டிருந்தது. வீட்டு வாசலில் இருந்த சிறிய தோட்டத்தில் புஷ்பச் செடிகளும் அலங்கார குரோட்டன்ஸ் செடிகளும் கொழு கொழுவென்று வளர்ந்திருந்தன. அவற்றில் ஒரே ஒரு ரோஜா செடியும் இருந்தது. அந்த செடியில் ஒற்றை ரோஜா ஒன்று மலர்ந்தது. நான் தான் புஷ்பங்களின் ராஜா என்று பறையறைந்து கொண்டிருந்தது. நேரமாக ஆக என் மனதில் ஒரு பதைப்பு ஏற்பட்டது. இது யார் வீடோ என்னவோ, அந்த பெண்ணுக்கு சொந்தக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களோ, அவள் அழைத்தாள் என்று நாம் வந்துவிட்டோமே, இது சரியான காரியமா என்ற எண்ணங்கள் தோன்றி என் உள்ளத்தை குழப்பின. சிறிது நேரத்திற்கெல்லாம் மனோகரி வந்தாள். என்னை பார்த்ததும் அவள், வாருங்கள் வாருங்கள், நீங்கள் வருவதாக சொன்னதை மறந்துவிட்டேன் என்றாள். பிறகு அவளுடன் வந்தவருக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தாள். பிறகு என்னை உள்ளே அழைத்து போய் விருந்தினரை வரவேற்பதற்குரிய விசாலமான முன்னறையில் உட்கார வைத்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவளும் வந்து எதிரில் உட்கார்ந்து கொண்டாள். வேலைக்காரன் டீ கொண்டு வந்து கொடுத்தான். நான் டீ சாப்பிட்டு கொண்டே இருக்கையில் என் பின்னால் வந்து யாரோ நிற்பதை உணர்ந்தேன். உடனே என் மண்டையில் படீர் என்று ஒரு அடி விழுந்தது. அவ்வளவுதான், செத்து விழுந்து விட்டேன். ஆமாம் ஐயா, ஆமாம், செத்துதான் விழுந்தேன். உமக்கு நம்பிக்கைப்படாதுதான். கதையை பூராவும் கேட்டுவிடும். செத்து விழுந்த என் பேரில் ஒரு கம்பளத்தை போட்டு மூடினார்கள். நான் செத்து போய்விட்டேன் என்று எனக்கு நன்றாக தெரிந்தது. ஆனால் என் உயிர் மட்டும் அங்கேயே சுற்றி வந்து கொண்டிருந்தது. என் உடம்பை இவர்கள் என்னதான் செய்ய போகிறார்கள் என்று அறிந்து கொள்ள விரும்பினேன். அதனால்தான் அங்கேயே வட்டமிட்டு கொண்டிருந்தேன். அன்று நள்ளிரவில் இந்த பெண்ணும் அவளோடு வந்த ஆடவனும் என் உடலை தூக்கி கொண்டு போனார்கள். தோட்டத்தில் ஒரு பெரிய குழி வெட்டப்பட்டிருந்தது. அதில் என் உடம்பை போட்டு புதைத்தார்கள். எல்லாம் முடிந்ததும் மனோகரி ஒரு பெருமூச்சு விட்டு, ஐயோ பாவம் என்றாள். அவள் கண்களில் கண்ணீர் துளிகளும் வந்தன. எனக்கு என்னமோ பரம திருப்தி ஆகிவிட்டது. பிறகு அவர்கள் கொஞ்ச தூரத்தில் பூச்சட்டியில் இருந்த ஒரு ரோஜா பூச்செடியை பெயர்த்து எடுத்து என்னை புதைத்த இடத்தின் மேல் அதை நட்டுவிட்டார்கள்.
மனோகரி ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினாள். அந்த தண்ணீரோடு அவளுடைய கண்ணீர் துளிகளும் கலந்ததாக எனக்கு தோன்றியது. என் உயிருக்கு இன்னமும் அவ்விடத்தை விட்டு போக மனமில்லை. அந்த குழியையும் அதன் மேலிருந்த செடியையும் சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது. கொஞ்ச நாளைக்கெல்லாம் அந்த ரோஜா செடியில் ஒரு மொட்டு விட்டது. அந்த மொட்டுக்குள் போய் என் உயிர் புகுந்து கொண்டது. மொட்டு மலர்ந்து பூவாயிற்று. நானும் அதிலேயே காத்திருந்தேன். மனோகரி அந்த ரோஜாவை பறித்து தன் கூந்தலில் சூடிக்கொள்வாள் என்ற ஆசையோடு காத்திருந்தேன். அம்மம்மா, அப்படி காத்திருக்கும்போது ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக இருந்தது. கடைசியில் அவள் வந்து தன் தங்க கரத்தினால் அந்த ரோஜாவை பறித்து தன் தலையிலே சூடிக்கொண்டாள். அப்புறம்தான் என் ஆத்மா சாந்தியடைந்தது. தம்பி, உன்னை பார்த்தால் நல்ல அறிவாளியாக தோன்றுகிறது. ஆகையால் நீயே ஒருவேளை யூகித்து கொண்டிருப்பாய். அவர்கள் வீட்டு தாழ்வாரத்தில் சாய்மான நாற்காலியில் சாய்ந்து கொண்டு சிறிது நேரம் தூங்கிவிட்டேன். அப்போது நான் கண்ட கனவையே இத்தனை நேரம் சொன்னேன். மனோகரி திரும்பி வந்த பிறகு அப்படியெல்லாம் என்னை ஒன்றும் செய்து விடவில்லை. மரியாதையாக பேசி திருப்பி அனுப்பினாள். அதன் பிறகு அடிக்கடி நாங்கள் சந்திப்பதுண்டு. இருந்த போதிலும் அவளுடைய கூந்தலில் ஒற்றை ரோஜா பூவை கண்டால் மாத்திரம் எனக்கு ஒரு திகில் உண்டாகிவிடுகிறது. அன்று கண்ட கனவு நினைவுக்கு வந்துவிடுகிறது. அம்மனிதர் பாதி கதை சொல்லி கொண்டு வந்தபோது அவர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி வந்தவராய் இருக்க வேண்டுமென்று எண்ணிக்கொண்டேன். அவரிடம் இவ்வண்டியில் தனியாக மாட்டிக்கொண்டோமே என்று கொஞ்சம் கவலையாகவும் இருந்தது. அவ்வளவும் கனவு என்று அவர் கதையை முடித்தபோது என்னை அறியாமலே பெருமூச்சு விட்டேன். இவர் ஒரு விளையாட்டு மனிதர் என்று முடிவு செய்து கொண்டேன். ஆயினும் இப்படியெல்லாம் பயங்கரமாக ஏன் கற்பனை செய்ய வேண்டும்? அவருடைய மூளையில் ஏதேனும் கொஞ்சம் கோளாறு இருந்தாலும் இருக்கலாம். ரயில் வண்டி தண்டவாளம் மாறும் கடபுட சத்தம் கேட்கலாயிற்று. திண்டுக்கல் ஸ்டேஷனுக்குள் வண்டி போய்கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன். இதோ பாரும், நான் திண்டுக்கல்லில் இறங்கி முதல் வகுப்பு வண்டி ஏதாவது காலி இருக்கிறதா என்று பார்த்து வருகிறேன். அது வரையில் இந்த பெட்டி இங்கேயே இருக்கட்டும். ஒரு விஷயம், அந்த பெண் உம்முடன் பேச மறுபடியும் வருவாள் என்று தோன்றுகிறது. அவள் கூந்தலில் உள்ள ஒற்றை ரோஜா பூவை எப்படியாவது நீர் எடுத்து வைத்திருந்து என்னிடம் கொடுத்தால் 1000 ரூபாய் உமக்கு கொடுக்கிறேன். இல்லை, 1000 ரொம்ப குறைவு, 2000 ரூபாய் தருகிறேன். சரிதானே? ஆனால் அவளுக்கு மட்டும் தெரியக்கூடாது. தெரிந்தால் உயிருக்கே ஆபத்து. தெரிந்ததா? இந்த மனிதருக்கு மூளை கோளாறுதான், சந்தேகமே இல்லை. பெட்டியையும் எடுத்துக்கொண்டு தொலைந்து போகக்கூடாதோ? மறுபடியும் இவர் இங்கேயே வருவதாயிருந்தால் நாம் இறங்கி வேறு வண்டி பார்த்து கொள்ள வேண்டியதுதான் என்று தீர்மானித்தேன்.